ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்போ வீட்டினுடைய ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி பேர் உங்கள் பேரில் வந்து இருக்கலாம். ஆனால் ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் வந்து பேங்க் கிட்ட இருந்தால் நம்ம லோன் வாங்கியிருப்போம் 50 லட்ச ரூபாய் வீட்டுக்கு. அப்போது அதோட ஆக்சுவல் ஓனர் வந்து பேங்க் தான் அதோட ஒரிஜினல் ஓனர். போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் சேமித்து வராங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன வருமானம் மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துரும், இல்லைன்னா என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது சார் ரெண்டுத்துக்கும்? 7 வருஷம் முடியும் போது நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ஆவரேஜாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனுவலைஸ்டாக 12% ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வந்து 12 சொன்னால் கூட நீங்கள் அப்ஸ் டவுன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் 6-7 வருடம் ஒருத்தர் காத்திருந்தால் என்ன கிடைக்கும்? ஸ்மால் கேப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும், மிட் கேப்பில் மீடியமாக இருக்கும், லார்ஜ் கேப்பில் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நக்கீரின் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் ராமலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதலீடுன்னு இன்றைக்கி நிறைய பேசப்படுது சார். குறிப்பாக நடுத்தர மக்களே வந்து இந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சேமிப்பு என்று பேசப்பட்ட ஒரு இடத்துல முதலீடுன்ற ஒரு கட்டத்துக்குள்ளே நகர்ந்து வந்திருக்காங்க. இதில் எனக்கு ஒரு முதல் கேள்வியாக என்ன தோணுதுன்னா, எல்லா முதலீட்டு ஆலோசகரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்காதீங்க, அது வந்து ஒரு பேட் டெப்ட்ஸு, அது சொத்து வகையில் வராது, கடன் வகையில் தான் வரும். ஆனால் உண்மையாகவே எல்லாருடைய பார்வை, சமூகத்தோட பார்வை இது வரைக்கும் நம்ம நம்பியிருந்தது வந்து வீடு வந்து ஒரு சொத்து தானே. 2 விதத்தில் நம்மளுக்கு அது பயன்படுது. ஒன்று, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது விற்றா ஒரு பெரிய கார்பஸ் வரும் ஒன்று. 2வது, நம்ம வாழ முடியும். இந்த 2 இருக்கும்போது அது எப்படி சார் ஒரு நெகட்டிவாக பார்க்க முடியும்? அதாவது நீங்கள் வீடு வாங்கும்போது முழு காசும் உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் கொடுத்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் சொத்தாக வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் அப்படி இல்லாமல் கடனுக்கு வாங்கும்போது ஏற்கனவே இது ஒரு பெரிய ரொக்கத்தொகை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு முதலீடாக வந்து இருக்குது ரியல் எஸ்டேட் அப்படின்றது. அவ்வளவு ரொக்கத்தையும் நீங்கள் மொத்தமாக கொடுத்து வாங்கிட்டு அது போக நீங்கள் வந்து ஒரு லோனும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட இஎம்ஐ பேர்டன் அதிகமாகுது உங்களுக்கு. ஸோ வீட்டோட மதிப்பு 50 லட்ச ரூபா, அதுக்கு நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 20 வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 லட்ச ரூபா வந்துடும். மொத்தம் 1 கோடி ரூபாய் வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க அந்த 50 லட்ச ரூபாய் வீட்டுக்கு. இப்படி இருக்குது. அப்போது வீட்டினுடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி பேர் உங்கள் பேரில் வந்து இருக்கலாம். ஆனால் ஏறக்குறைய 40 லட்ச ரூபாய் வந்து பேங்க் கிட்ட இருந்தால் நம்ம லோன் வாங்கியிருப்போம் 50 லட்ச ரூபாய் வீட்டுக்கு. அப்போது அதோட ஆக்சுவல் ஓனர் வந்து பேங்க் தான் அதோட ஒரிஜினல் ஓனர். இதை நீங்கள் இப்படி ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். நீங்கள் வந்து கார் லோனோ அல்லது ஹவுசிங் லோனோ போடாத வரைக்கும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது, உங்களுடைய சேலரி எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் எப்போ வந்து பாரோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேங்கருக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம வந்து சேஃப்டி பண்ணுறோம். நம்ம வந்து இந்த மாதிரி லோனில் வந்து நம்ம வாங்கும்போது வந்து நம்மளோட ஃப்யூச்சரை வந்து இப்போவே நம்ம அடமானம் வச்சு தான் நம்ம லோன் போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃப்யூச்சரில் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து இந்த லோனுக்கு போகாமல் இருக்கிறது வந்து பெட்டர். ஸோ வீடு வாங்குறது அப்படின்றது வந்து பல பேருடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றது ஒரு 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 நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு மொமெண்ட் தான். அதை நம்ம வந்து எதுவுமே மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கடன் வாங்கி கையில் கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு அதையும் போட்டு மொத்தமாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அது இன்டீரியர் பண்ணுறதுக்காக வந்து திரும்ப ஒரு பர்சனல் லோன் போட்டு இந்த அளவுக்கு அடித்து பிடிச்சி வாங்க வேண்டிய ஒரு விஷயமா அது வந்து இருக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சொந்த வீடு வாங்குங்க. பட் 20% டவுன் பேமெண்ட் மட்டும் வச்சுட்டு வந்து களத்தில் இறங்க வேணாம். ஒரு 40-50% வரைக்குமாவது நீங்கள் கையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து லோன் போய்க்கோங்க. லோன் அப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாமா சார்? வீடுன்றது நம்ம முழு பணத்தை ரெடி பண்ணி வாங்கினா அது சொத்து. கண்டிப்பாக கரெக்டுங்களா? இப்போ நம்ம கடன் வாங்குறதுனால மட்டும் அது கடன் இதில் வரும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மொத்த சமூகம் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்குதுன்னா, முதல் வேலை ஒரு வேலைக்கு சேர்ந்த 21-22 வயதில் முதல் வேலையாக போய் வீடு லோன் வாங்குறது தான் இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்க லெவலுக்கு. இது உங்களுடைய பதில் ஒரு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இதில் ஒரு கூடுதல் தகவல் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 20 வயசு 25 வயசில் வந்து வீடு வாங்குறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக வந்து இருக்காது. அந்த மாதிரி 20-25 வயசுக்குள்ளே ஒருத்தர் வீடு வாங்கினார்னா அந்த வீட்டிலேயே அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 20-25 வயசில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு வீடு வாங்கிடுறாங்க.
அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து இல்லை இது வந்து சின்ன ஃப்ளாட்டாக வந்து இருக்குது, நான் வந்து இதோட ட்ரிபிள் பெட்ரூமுக்கு போகணும், இல்லை வில்லாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு லோன் வந்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது முதல்ல வாங்கின வீடு சென்டிமெண்ட்டாக இதை நம்ம விற்க வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு வீடு 2 வீடு 3 வீடுன்னு அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே இல்லிக்விட் அசெட்டாகவும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து லிக்விட் அசெட்ஸ் இருக்கிறது தான் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இல்லிக்விட் அசெட்ஸில் போய் நம்ம அதிகமாக மாட்டக்கூடாது. அதனால் ஒரு 35 வயசுக்கு மேலே நீங்கள் வீடு வாங்குறது உபயோகமாக வந்து இருக்கும். உங்களுக்குமே லைஃப்பில் வந்து நம்ம என்ன கேரியரில் இருக்கோம், எங்கே செட்டில் ஆக போகிறோம், சென்னையில் செட்டில் ஆக போகிறோமா, பெங்களூரில் செட்டில் ஆக போகிறோமா, இல்லை அப்ராட் போயிடுவோமா அப்படின்ற ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். பசங்க வந்து எந்த ஸ்கூலில் படிக்க போகிறாங்க, என்ன படிக்க போகிறாங்க, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். அதனால் நம்ம வீடு வாங்குறத உடனடியாக எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி வந்த உடனே வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் பொறுத்திருந்து வாங்குறது பெட்டர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸாக வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னையில் இருப்பாங்க, அப்புறம் பெங்களூர் போவாங்க, பாம்பே போவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி ஜென் ஆல்ஃபா இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஃப்ரீடமே தேவைப்படுது. ஸோ ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டோன்றதுனால அங்கேயே கடைசி வரைக்கும் இருக்கிறது அப்படின்றது தேவையில்லாததாக இருக்குது. அதனால் எவ்வளோக்கு தள்ளி போட்டு வாங்குறீங்களோ நீங்கள் அப்படி வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் கடைசியில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்க முடியும். ஓகே, அப்போ அந்த ஏஜ் தாண்டி அடுத்து அப்பவும் பணத்தை சேர்த்துக்கிட்டு வாங்கணும். இதுதான் ஒரு சொத்து வகையில் வரும். ரைட் சார். இப்போ முதலீட்டுக்குள்ளே பெரும்பாலும் இன்னொரு விஷயம் பேசப்படுது சார், பரஸ்பர நீதி தான் சார் சொல்கிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமை. ஏன்னா அது ஒரு ஃபண்ட் மேனேஜர் நிர்வகிக்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், அவர் உங்களுக்காக வேலையை பார்ப்பாருன்றதுக்காக சொல்லப்பட்டு செய்யுது. அது ஒன்று தான் முதலீடா சார்? எவ்வளோ இருக்கே. இப்போ தங்கத்திலே வந்து நிறைய கடந்த ஒரு வருடத்தில் நிறைய லெவலில் ஏறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை இருக்குது. இது தாண்டி இப்போ ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ணிலாம் வந்து நிறைய ரைட்ஸ் வந்திருக்கு, இன்வெஸ்ட் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சார்? அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு பாஸ் த்ரூ வெஹிக்கிள். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு முதலீடு கிடையாது. உதாரணமாக நீங்கள் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் என்ன பண்ணுது, அந்த ஃபண்டை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க மணி மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி அவங்க கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற பலவிதமான முதலீடுகளுக்கு ஒரு பாஸ் த்ரூ வெஹிக்கிளாக அது வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதே மாதிரி மணி மார்க்கெட் பாண்ட் இதெல்லாம் பற்றி எனக்கு அதிகமாக தெரில, அப்போவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் பாராக வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக வந்து நான் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் வச்சுக்கணும், அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு நம்மளால் வந்து யூனிட்ஸாக வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் டைம் சேவ் ஆகுது. பல ப்ராடக்ட்டில் அவங்களால பரவலாக்கம் பண்ணி டைவர்சிஃபிகேஷனோட இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ரொம்பவும் ஒரு எளிய மக்களுக்கு இயல்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வசதியாக இருக்குது. இது மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது கூடுதலாக அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுது அவங்களுக்கு. இப்போ இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முதலீட்டு முறைன்றதுனால அது போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது சார். எஸ்ஐபி அதில் போட ஆரம்பிச்சிடலாம். அதிலே பிரிச்சிருக்காங்க, ஸ்மால், மிட்டு, லார்ஜி, ஃப்ளெக்ஸி, மல்டின்னு பிரிச்சிருக்கிறதுனால இன்னொரு எளிமையாகிடுச்சு. இன்னொன்று வந்து நம்ம மேனேஜ் பண்ண வேண்டாம். இப்போ இதே பங்கு சந்தையில் அதெல்லாம் இல்லைன்றதுனால அது மக்கள் போகிறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்களோ? இப்போ நீங்கள் எஸ்ஐபியில் அதை போடுறதுன்னு பார்த்தா வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். சில புரோக்கர்ஸ் நிறுவனம் தான் கொடுக்குறாங்க மாதம் ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு. அங்கே சூஸ் பண்ணுறது வேறு. சப்போஸ் பங்கு சந்தையில் பண்ணணும்னா என்ன தொடக்கமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம்? மியூச்சுவல் ஃபண்டும் முதலீடு பண்ணிட்டு கொஞ்சம் பணத்தை அதுலேயும் போடலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே உங்களுக்கு வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணக்கூடிய ஃபண்டு ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும், ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்ற போது மட்டும்தான் நம்ம நேரடியாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகணும். அதர்வைஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், பிஎம்எஸ் இந்த மாதிரியான திட்டங்களில் நம்ம பணத்தை போட்டுட்டு நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் எதில் இருக்கோ அதில் நம்ம வந்து இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவருக்கு வந்து கிளினிக் ரன் பண்ணுறது அதுதான் அவருடைய எக்ஸ்பர்டைஸ். ஸோ அதை அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மீன் டைம் அவர் ஸ்டாக் மார்க்கெட் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேஷன்ஸ் வரும்போது வந்து அவர் வந்து டிவி பார்த்துட்டு ஸ்டாக் என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு, வாங்கலாமா விற்கலாமா, இதுவும் அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவருடைய ப்ராக்டிஸில் அவரால் குவாலிட்டியாக வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் எங்கே இருக்கோ அங்கே செலவு பண்ணணும். எனக்கு டைமும் இருக்குது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க பங்குச்சந்தையில் கொஞ்சம் முதலீடு பண்ணலாம். பட் கூடுமான வரைக்கும் வந்து ஒரு பெருமளவு தொகையை வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான்
பொதுவான கருத்து. ரைட்ஸ். இப்போ முதலீடுன்றது நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கியும் போஸ்ட் ஆஃபீஸும் சார். இன்றைக்கும் வங்கியில் போயிட்டு எஃப்டி போடுறது இருக்காங்க, 5 இயர்ஸ் எஃப்டி போடுறவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் சேமித்து வராங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன வருமானம் மியூச்சுவல் ஃபண்டை கொடுத்துரும், இல்லைன்னா என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது சார் ரெண்டுத்துக்கும்? அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் டெபாசிட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரிவைலிங்கில் இருக்கோ அதுதான் கிடைக்கும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7% 7.5% வரைக்கும் வட்டி விகிதங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வங்கிகள்லையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது வந்து ஃபிக்ஸடானது, இதில் எந்த வித ரிஸ்க்குமே கிடையாது. ஆனால் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்படி இருக்காது. அது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காதாங்க. அங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற முதலீட்டை அவங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க, நிறைய பங்குகள் வாங்குறாங்க. அந்த பங்குகளுடைய ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப இங்கே விலை கூடும் குறையும். என்ஏவி கூடுறதும் குறையிறதும் அண்டர்லையிங் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த ஒரு விஷயமா இருக்குது. அண்டர்லையிங் போர்ட்ஃபோலியோவை எப்படி ஒரு ஃபண்ட் மேனேஜர் நிர்வகிக்கிறார் அப்படின்றத பொறுத்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ உதாரணமாக கடந்த 10 வருஷத்தில் சென்செக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நிஃப்டியும் ஏறக்குறைய அதே அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கூடுதலாக 14 to 16%, 18% வரைக்கும் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் 10 இயர்ஸில். ஆனால் இதில் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்திருக்கும். நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்கிறது வந்து இப்போ உதாரணமாக 2020 சென்செக்ஸ் வந்து 38% கீழே வந்துச்சு கோவிட்ல. ஆமாம். 2008 சப்ரைம் கிரைசிஸ் அப்போ வந்து ஏறக்குறைய 50% கீழே விழுந்துச்சு. டெக்னாலஜி பபுள் பஸ்டான 2000 55% மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு. இந்த அளவுக்கு கீழே விழக்கூடிய பாதகமான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் நம்ம அதில் பயப்படாமல் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 12% ரிட்டர்ன் அப்படின்றது ஈஸியாக எந்த முதலீட்டாளராலும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 to 7 வருஷங்கள் வரைக்கும் அந்த ஃபண்டில் நம்ம காத்திருக்க தயாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி 30%, 40%, 50% இறங்கும்போது வந்து நம்மளால் உடனே பயந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது லாஸ் புக் ஆகிடும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து கொஞ்சம் 7 years 8 years இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்கள் இந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் போடலாம். ஷார்ட் டேர்முக்கு இருக்கிறத நீங்கள் போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 year 2 year 3 year ஒரு கோல் இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை நீங்கள் வந்து இங்கே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது பேங்க் டெபாசிட்ஸ்லையோ நம்ம போட்டுக்கலாம். 5 years 7 years இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன் ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் இந்த 12%ல் போடணும் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர், இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கிறோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 வருடம் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு 15,000 ரூபாய் தேவைப்படும் அதே பொருட்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு 6% 7%ல் மினிமமாக இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கும்போது அதை விட அதிகமாக ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு பொருளை நம்ம பண்ணால் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாத ஒரு இடத்துல நம்ம பணத்தை போட்டு வைக்கிறோன்னா அது ஜஸ்ட் சேவிங்ஸ் தான். அதை நம்ம வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸும் வங்கியெல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வட்டி நீங்கள் 7, 8ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வந்து 12ன்னு சொன்னால் கூட நீங்கள் அப்ஸ் டவுன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் 6, 7 வருடம் ஒருத்தர் காத்திருந்தால் என்ன கிடைக்கும் அதில்? அதாவது இந்த 12% அப்படின்றது வந்து எஃப்டி மாதிரி வருஷம் 12% கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. 7 வருஷம் முடியும் போது நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ஆவரேஜாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனுவலைஸ்டாக 12% ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் 7 வருஷம் முடிவில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். நீங்கள் இடையில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், கூடுதலாகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், அல்லது அதை விட குறைவாகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், லாஸ்ட்லையும் இருக்கலாம். அதாவது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சமயத்தில் வந்து ரிட்டர்ன் ஒரு வருஷம் ஃபுல்லுக்கு ரிட்டனே கொடுக்காம கூட ஒரு பீரியட் இருக்கும். ஃப்ளாட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும்னு சொல்லுவோம். எஃப்டியை விட குறைவான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடும் இருக்கும். நெகட்டிவான ரிட்டர்ன் லாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடும் இருக்கும். ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பீரியடும் இருக்கும். சடனாக எபோவ் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பீரியடும் இருக்கும். இந்த 5 பீரியடுமே ஒரு 7 year டைம் ஃப்ரேமில் கலந்து வரும் நமக்கு. இது எல்லாமே நம்ம தாண்டி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 12% ஆவரேஜ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் முடியும் போது எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ரிஸ்க்கை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு 7 வருஷம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. அப்போ 12% ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலான்னு. ஆனால் இப்போ ஆக்சுவலாக என்ன லெவல்ஸை கொடுத்துட்ருக்காது? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எடுத்துகிறோம். அதாவது 2020 கோவிட் மார்க்கெட் கிராஷுக்கு அப்புறமா மார்க்கெட் ரெக்கவர் ஆனப்போ பயங்கரமான ஒரு புல் ரன் வந்து ஆரம்பித்தது. அந்த புல் ரன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் தொடர்ந்து வந்து போய்கிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்போ ஒரு 20% இறங்குச்சு, திரும்பவும் அது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் யூஎஸ் ஸ்லோ டவுன் நியூஸ் வந்துச்சு, அப்போவும் ஒரு 10-15% மார்க்கெட் இறங்குச்சு, திரும்பவும் ரெக்கவர் ஆகிடுச்சு.
இப்போது இந்த 2024 செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் வந்து இந்த டேரிஃப் வார் ப்ளஸ் வந்து இண்டோ பாகிஸ்தான் வார் டென்ஷன் வரும்போது வந்து திரும்பவும் மார்க்கெட்டில் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இருந்தது. திரும்பவும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பெரிய அளவு நான் சொன்ன மாதிரி 2020, 2008, 2020 மாதிரியான பெரிய கிராஷை இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் பங்குச்சந்தை பார்க்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 13 to 14% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 5 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 15 to 18% கொடுத்துருக்கோம். ஸ்மால் கேப் வந்து 20% ப்ளஸ் ரிட்டர்ன் கூட ஈஸியாக வந்து கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பட் இதே மாதிரி தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நான் ஒரு கன்சர்வேட்டிவாக 12% ரிட்டர்ன் எதிர்பாருங்க அப்படின்றது சொல்கிறேன். நான் ஆவரேஜாக 12% வரணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது லார்ஜ் மிட்டு ஸ்மால் சொன்னீங்க. ஆனால் எல்லாருமே பொதுவாக சஜஸ்ட் பண்ணக்கூடியது ஸ்மாலை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்து, அந்த நிறுவனம் எப்படி இயங்கும்னு தெரியாது, அதனால் அதை தவிர்த்துருங்க. சஜஸ்ட் பண்ணுறது லார்ஜ் தான் நிறைய பண்ணுறாங்க. லார்ஜ் கேப் கம்பெனி நம்மளுக்கு நீண்ட வருடமாக 100 வருடத்துக்கு மேலே இயங்கும், அதனால் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெரும் பணம் வந்து இந்த லார்ஜ் கேப்லேயே பண்ணிட முடியுமா? அதாவது இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் அப்படின்றது வந்து நம்ம என்ன ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்றது பார்த்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் முழுக்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்மால் கேப் வந்து இப்போ வந்து அதிகமாக ஏறி இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக வந்து இருக்குது. அந்த கேபிட்டலைசேஷன் அதிகமாக ஏறி இருக்கிற காரணத்தினால இப்போ நீங்கள் வந்து அதில் கூடுதலாக தொகை இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஏற்கனவே நீங்கள் ஸ்மால் கேப்பில் வச்சுருக்கீங்க, இன்னும் எக்ஸ்போஷர் கூட்டிக்கணுமான தேவையில்லை. நான் இது எனக்கு ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். லார்ஜ் மிட் ஸ்மால் இது மூணுலையும் நீங்கள் ஈக்குவலாக பிரித்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு மாடரேட் இன்வெஸ்டார் அப்படின்னா நீங்கள் மூணுலையும் பிரித்து ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னால் நீங்கள் லார்ஜ் கேப்பில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு லார்ஜ் கேப் அப்படின்றது ஒரு 90% ஸ்கோர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, மிட் கேப் அப்படின்றது ஒரு 60% ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட் மாதிரி, ஸ்மால் கேப் அப்படின்றது 40% ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்போது இந்த 3 பேருமே ஈக்குவல் எஃபர்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்க. 90% எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்ன தான் அவர் படித்து மார்க் வாங்கினாலும் 90லேருந்து 100 போவார். அது ஒரு 10% அப்ரிஷியேஷன் தான். இந்த 60ல் இருக்கிற ஒருத்தர் வந்து 75 வாங்கினார் அப்படின்னா அது 25% அப்ரிஷியேஷன். 40ல் இருக்கிற ஒருத்தர் வந்து 60க்கு வாங்கினார்னா அது 50% அப்ரிஷியேஷன். ஸோ இங்கே க்ரோத் அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து ஸ்மால் கேப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும், மிட் கேப்பில் மீடியமாக இருக்கும், லார்ஜ் கேப்பில் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே அவங்க ஆல்ரெடி வளர்ந்த நிறுவனங்களாக இருக்காங்க, இதுக்கு மேலே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இந்த 90% எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அப்போவும் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எப்படியாவது வாங்கிடுவார், 60% எடுக்கிறவர் பாஸ் பண்ணிவிடுவார். ஆனால் இந்த 40% எடுக்கிறவர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கும். ஸோ விழுந்துச்சு அப்படின்னா ஸ்மால் கேப் அதிகமாக விழும், மிட் கேப் மீடியமாக விழும், லார்ஜ் கேப் ஓரளவு விழும். ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது லார்ஜ் கேப் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், க்ரோத் வைஸ் பார்க்கும்போது ஸ்மால் கேப் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டெபிலிட்டி மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம லார்ஜ் கேப்பில் முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அல்லது இல்லை எனக்கு க்ரோத் தான் முக்கியம்னு சொல்லி ஸ்மால் கேப்பில் முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லாமல் நம்ம மூணுலையும் கலந்து வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை உங்கள் நிதி ஆலோசகரை கேட்டு நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கலாம். ஸ்மால் கேப்பில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சரியான வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற போது வந்து உடனடியாக ஸ்மால் கேப்பில் போகிறத தவிர்க்கலாம் கொஞ்ச நாள் காலத்துக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ இப்படி எடுத்துலாமா சார்? 7 வருடம் நீங்கள் சொல்கிறீங்க, 10 வருடம் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் கேப் மேலே ஏறி தானே வந்திருக்கும். நம்ம குறுகிய காலத்தில் வந்து நம்ம கீழே இறங்கியிருந்தா கூட அந்த லெவலுக்கு போகும்போது அப்போ எல்லாரும் ஒரு முதலீட்டு எல்லாரும் மீன்ஸ்னால் ஒரு 500 ரூபா மாதம் போட்டு முதலீடு செய்யக்கூடிய ஒரு முதலீட்டாளர் கூட அதுக்குள்ளே போகலாமா? ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெகுலேஷனில் எதுவுமே கிடையாது. அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து என்னென்னா 500 ரூபாய் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்மால் கேப் வந்து ஒரு 5 வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்காம கூட இருக்கலாம். அந்த 5 வருஷமும் அந்த 500 ரூபாய் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணக்கூடிய கன்விக்ஷனும் பேஷன்ஸும் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்றது பார்க்கணும். அந்த சமயத்தில் லார்ஜ் கேப்பில் போட்டிருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், 2-3% இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்மால் கேப்பில் போட்டேன், நான் அதுக்கு பதிலாக வந்து ஒரு எஃப்டியில் போட்டிருந்தா கூட எனக்கு ஒரு 7% வந்துருக்குமே, அப்போ நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் என்ன சொல்கிறது, லார்ஜ் மிட் ஸ்மால் அப்படின்னு பிரித்து நம்ம போடணும். அப்படி போடும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷன் லார்ஜ் கேப் வந்து டிசன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்ற அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஸ்மால் கேப் அதிக ரிஸ்க் இருக்குது, ஆனால் அது சடனாக ஒரு நாள் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் பிரித்து டைவர்சிஃபைடாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முழு பணத்தையும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம்.
ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே நான் இப்போ தான் புதுசு, இது வரைக்கும் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டதே இல்லை, நான் வந்து எஃப்டியில் தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை வந்து வச்சுக்கலாம். அதாவது லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து ஒரு ஸ்மூத்தான டேக் ஆஃப் வேணும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு டேக் ஆஃப் ஸ்மூத்தாக இருக்கணும்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1 year 2 year பண்ணதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு பழகிடுச்சு, அதில் இருக்க ரிஸ்க் என்னன்றது ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்படின்ற போது தென் அதுக்கப்புறம் மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வரானா என்ன சார் அவங்கள ஸ்கேன் பண்ணுவீங்க? இப்போ அவங்க கடனோடு வந்திருக்கலாம், இல்லை வருமானம் குறைவாக இருக்கலாம், இல்லை வருமானம் நிறைய இருந்து கடனை ஃபுல் ஃப்ளெஜில் வச்சுருந்துருக்கலாம். அவங்க முதலீடு பண்ண வராங்கன்னா என்ன மாதிரிலாம் அவங்கள ஸ்கேன் பண்ணி வைப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டாருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னவாக இருக்குன்னா, அவங்களோட இன்கம், எக்ஸ்பென்சஸ், கோல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது 4 தனி கார்னரில் இருக்கும். அதெல்லாம் இன்டகிரேட் ஆகி ஒரே பேஜில் வந்து இருக்காது. ப்ளஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும். அவங்க வந்து ஒரு பிபிஎஃப் ஒருத்தர் மூலமாக போட்டிருப்பாங்க, யூலிப் ஒரு பாலிசி எடுத்துருக்கு, சுகன்யா சம்ருதி போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக் புரோக்கிங் மூலமாக வந்து ஒரு ஸ்மால் கேஸ் வாங்கியிருப்பாங்க. இப்படி அங்கங்கே பிரிச்சிருக்கும். எல்லாமே தனித்தனி இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கேட்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே ஒரே பேஜுக்கு கொண்டு வரணும். ஒரு இன்வெஸ்டராக ஃபஸ்ட் அவர் எங்கே இருக்கார், ஃபினான்ஷியலாக வித் ஆல் ஹிஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எங்கே இருக்கார் அப்படின்றது பார்க்கணும். அதுதான் பாயிண்ட் ஏ, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு கிராஃப் மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதில் அவர் லோன் இருக்குன்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறது அவருடைய நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடு வாங்கலை அப்படின்னா வீடு வாங்கணும், ஏற்கனவே வீடு வாங்கியிருந்தாங்கன்னா அவரோட லோனை க்ளோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட எஜுகேஷன், குழந்தைங்களோட வெட்டிங்கு, அவர் ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கிடையில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற சில மைனர் கோல்ஸ் இருக்கும். இப்போ வீடை ரீஃபர்னிஷ் பண்ணணும், காரு ரீப்ளேஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன் போகணும், இதெல்லாம் கோல்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் அவரோட ஃபினான்ஷியல் ரோட் மேப்பில் இருக்கக்கூடிய கோல்ஸ் மட்டுமே. இப்போ இந்த கோல்ஸ் அவர் எப்படி அச்சீவ் பண்ண போகிறார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து அவருக்கு என்ன ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும், சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குது, எவ்வளோ நாள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணணும். அவர் எங்கே இருக்கார் ஃபினான்ஷியலாக, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எங்கே போக போகிறாரு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரைக்கும் அவருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த வெல்த் ரோட் மேப் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவருக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும், நான் எங்கே இருக்கேன், எங்கே போக போகிறேன் அப்படின்றது அவருக்கு தெரிய வந்துடும். ரெண்டாவது வந்து இதில் என்ன ஒரு கிளாரிட்டி அவருக்கு தேவைப்படும் அப்படின்னா, இந்த ஃபுல் இங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணும்போது வந்து அவர் இன்கம், எக்ஸ்பென்சஸ், கோல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்டகிரேட் ஆகி ஒரே பேஜுக்கு வந்துடும். அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கன்சால்டேட் ஆகி கோல்ஸ்க்கு மேப் ஆகிடும். ஸோ எனக்கு எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஃபீலிங் போய் எல்லாமே நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது வந்துடும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி இயர் அவர் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணும்போது ஒரு அப்ஜெக்டிவாக ரிவ்யூ பண்ண முடியும். இப்போது உதாரணமாக பார்த்தோன்னா, இப்போ ஒரு முதலீட்டாளர் வராரு, இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நம்ம 3 ஸ்கீம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்கீம் வந்து 12% கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் எதை பேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது? மார்க்கெட்டில் இன்னொரு ஸ்கீம் 15% கொடுத்துருக்கோம், இன்னொரு ஸ்கீம் 18% கொடுத்துருக்கோம், ஒரு வருஷம் ரிட்டர்ன்ஸே இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்றத எதை பேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவ் இருக்காது. இங்கே வந்து அப்படி இல்லை. அவருக்கு கோல்ஸ் இருக்கிறதுனால இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கரெக்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கா, அல்லது அவருக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுக்கும் அவருக்கு தேவைப்படுற அமௌண்ட்டுக்கு இடையில கேப் இருக்கா, அப்போ அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்ற அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இந்த கோல் பேஸ்டாக நம்ம ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு வந்து சால்வ் ஆகும். ரோட் மேப் க்ரியேட் பண்ணும்போதே அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபீஸிபிலிட்டி. இப்போ ஒவ்வொரு கோல்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து உதாரணமாக இன்றைக்கி வந்து ஐடி இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாக நம்ம வந்து ரிட்டையர் ஆகணும், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து 12,000 எம்ப்ளாயிகளை லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஆப்வியஸாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது. 45க்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றதும் இன்னொரு பக்கம் கொஸ்டினாகவும் இருக்குது. அப்போது நான் 45 ரிட்டையர் ஆகணும், 50 ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்போது அவங்க ரிட்டையர் ஆக முடியுமான்ற ஃபீஸிபிலிட்டி தெரியணும் இல்லையா? அவர் 30 வயசு தான் இருக்கும், ஆனால் நம்ம 50 வயசில் ரிட்டையர் ஆக முடியுமா முடியாதா? ஏன்னா அவருக்கு வந்து இப்போ ஒரு தடவை மாதம் 1 லட்ச ரூபாய் இன்றைக்கி மதிப்புப்படி எனக்கு 1 லட்ச ரூபாய் மாதம் இன்கம் வர மாதிரி எனக்கு கார்பஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாசிபிளாக இல்லையா சார்? 50 வயசில் பாசிபிள் இல்லை, 55 வயசில் தான் பாசிபிள் இல்லை சார். நீங்கள் உங்களுக்கு 50 வயசில் பண்ணணுன்னா நீங்கள் 70,000 ரூபா தான் பண்ண முடியும், ஓகேவா? இப்படின்றதை கேட்டு நம்ம அவருக்கு அதுக்கான ரோட் மேப் கொடுக்க முடியும். அப்போ அவருக்கு வந்து ஓகே எனக்கு இது பாசிபிலிட்டி இல்லை
அப்படின்றது தெரியும். அதை பேஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டியும் இந்த ரோட் மேப் வந்து கொடுக்கும். இந்த ரோட் மேப்ன்றது எப்படின்னா நம்ம கார்லேயோ பைக்லேயோ முன்னாடி வச்சுட்டு இருக்கிற கூகுள் மேப் மாதிரி. கூகுள் மேப் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண முடியும். எப்போ லெஃப்ட்டில் திரும்பணும், எப்போ ரைட்டில் திரும்பணுன்றது யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, லாங் டேர்முக்கு தான் நீங்கள் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த ரோட் மேப் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ உங்கள் குழந்தையோட எஜுகேஷன் 10 வருஷம் கழிச்சு இருக்குது. 10 வருஷன்றது லாங் டேர்ம். ஆப்வியஸாக நம்ம அதில் அதிகமான பணத்தை ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கேருந்து ஒரு 7 வருஷம் கடந்துருச்சு, இன்னும் அந்த கோலுக்கு 3 வருஷம் தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டு வைக்கிறது கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் கிடையாது. ஏன்னா 3 வருஷத்தில் 2000, 2008, 2020 மாதிரி பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்துச்சுன்னா நம்ம குழந்தையோட எஜுகேஷன் வந்து கொஸ்டின் மார்க் ஆகிடும். அதனால் அப்போவே அதை நம்ம ஃபிக்ஸட் இன்கமுக்கு மாற்றணும். ஸோ 7வது வருஷம் அதை ஃபிக்ஸட் இன்கமுக்கு மாற்றணும் அப்படின்றத அந்த ரோட் மேப் சொல்லிடும். எப்படி உங்கள் கூகுள் மேப் இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுதோ, அதே மாதிரி 7th இயர்லேயே நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போது இந்த ட்ரம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டேரிஃபோ இல்லை ஒரு எலெக்ஷன் வருது, எலெக்ஷனால் ரிசல்ட் பாதிக்கப்படுது, ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்றதோ உங்களை பெரிய அளவில் பாதிக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸுக்கான ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அந்த பிளான் படி போயிட்டுருக்கீங்க. அந்த பிளானில் இதெல்லாமே ரொம்ப சின்ன விஷயமாக தான் வந்து இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை.